மதிய லஞ்ச் வந்து காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான். லெமன் ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டை வந்து தோசைக்கல்ல நார்மலாக மிளகா பொடி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு கல்லடி பட்டாலோ கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? எனக்கு பேசிக்கலி அதில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நான் யாரையும் அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறதும் இல்லை, இந்த மாதிரியுமே நான் நினைக்கவும் மாட்டேன். ஸோ நமக்கும் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பட் ஒரு சில நேரம் லைஃப்பில் நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் எனக்கே அதை நம்ப தோணும், ஒரு வேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா துருவாக்கோ இல்லை எங்கள் வீட்டில் யாருக்கோ ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வரும், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். உடனே எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ட்டு அவங்க நம்புகிறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு வேளை இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ, நம்ம யாரையும் அப்படி நினைக்கலையே, நம்மளை யார் அந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணும். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனி ஸ்லாப் ஆர்டருமே இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிங் ஓட்ஸ் ப்ரௌனியில் க்ரீம் சீஸ் டாப்பரோட கேட்டிருந்தாங்க. அது ரெடி பண்ணதுக்கப்புறம் சைட் பை சைட் நம்ம போஸ்டல் சர்வீஸஸும் அனுப்பிச்சாச்சு.